ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அண்ட் டைப்ரைட்டிங் அப்டேட்ஸில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிசிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தாங்க பார்க்க போகிறோம். இது குரூப் 2ஓட கொஷின் பேப்பர். வாங்க இது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். நம்ம பொது தமிழ் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்கும். மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிகழ்போல தொடர்ந்தான் இது எவ்வகை ஊவாமை? உருவ ஊவாமை. ஓகேங்களா. பின்வரும் ஊவாமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிங்கிறதுக்கான கரெக்டான உவமை எதுனா, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். ஓகேங்களா. அடுத்தது, அப்துல் நேற்று வருவித்தான் எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. பிறவினை வாக்கியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, பின்வரும் விடைக்கேற்ப வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது இங்கே ஒரு கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கொஷினை நம்ம கண்டுபிடிக்கணும். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான். ஏற்கனவே உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கிறதுனால தெரியும். அதனால் கொஷினை படித்து பாருங்கள், அதுக்கு தகுந்தாப்பில் கொஷின் எழுதுங்க. பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தி வினை. இது எந்த வகை உள்ள பண்புனா தன்மை ஒருமை வினைமுற்றுக்கான பண்பு. ஓகேங்களா. இலக்கண குறிப்பு இது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. அதாவது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாரி இதில் தமிழ் பார்க்கணும். கரெக்டாக ஆன்சர் பெறும். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுதல். ஓகேங்களா. அதான் ஆன்சர். அடுத்தது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியாக குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டறிக. இது படித்து பாருங்கள். அதாவது ரீஅரேஞ்ச் ஆகிருக்கும், அதை கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா. இது ஒரு குரல். ஓகேங்களா. காணக்கூடியது யாழ் கொடு செவ்வியது அங்கும் அண்ணன் வினைப்படு பல்லால் குழல் அப்படிங்கிற ஒரு குரல். ஓகேங்களா. சரியான குரலை வடிவு உள்ள தொடரை கண்டறிக. இது உங்களுக்கு ஈஸியான இது எப்படியுமே ஒரு 3 கொஷின் 2 கொஷின் எப்படின்னு கேட்டுருவாங்க. அகரவரிசைப்படுத்தி ஒரு சமயம் இதேமாரி வேர்ட்ஸ் கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா வெறும் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை அரேஞ்ச் பண்ணுற மாரி கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது தா வரிசையில் கொடுத்துருக்காங்க, தன்னகர வரிசையில். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தான். தா, அப்புறம் தாய்போல், அப்புறம் திருவிளக்கு, அப்புறம் தீவினை, அப்புறம் துன்பங்கள், அப்புறம் தூய்மை. ஓகேங்களா. அது எந்த ஆர்டரில் வரும்னு பார்த்துங்க. சின்ன பிள்ளையிலேருந்து படிக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியாது. இருந்தாலும் பேசிக்ஸ் தான், ஆனால் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. அடுத்தது, வேறு சொல்லை கண்டறிக. நைந்தான் அப்படின்னா நைந்து. ஓகேங்களா. படி அப்படின்னா படிப்பேன். ஓகேங்களா. வேறு சொல்லு தான் ரெண்டுத்துக்குமே. இது தன்மை ஒருமை எதிர்கால காட்டும் வினைமுற்று. ஓகேங்களா. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்கால காட்டும் வினைமுற்றை எழுதுக. படிப்பேன். ஓகேங்களா. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க. அதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கரெக்டான ஆப்ஷனோட எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீனா வான். ஓகேங்களா. ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கான ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் பி, மீனா வான். ஓகேங்களா. ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்தது, ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்க. அதாவது இங்கே ஒரு எழுத்து ஒரு மொழிக்குள்ளேயான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டி, பை அப்படின்னா இளமை. ஓகேங்களா. மே அப்படின்னா அன்பு, வை அப்படின்னா புல், தூனா ஊன். ஓகேங்களா. இதுதான் இதுக்குள்ள ஆப்ஷன். இது பின்வரும் ஆங்கில சொல். ரினேசன்ஸ்னால் மறுமலர்ச்சி. ஓகேங்களா. இது ஈஸி தான். ரினேசன்ஸ்னால் மறுமலர்ச்சி. பிழையினை கண்டறிக.
பிழையான இணையை கண்டறிக. ஓகேங்களா, சாரி பிழையான இணை எதுன்னு கண்டுபிடிங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ கல்லில் நார் உரிதல் ஆராய்ந்து பாராமல். ஓகேங்களா, கல்லில் நார் உரிதல் அப்படின்னா ஆராய்ஞ்சு பார்க்காம வந்துடுறது. ஓகேங்களா, அந்தமாரி ஒரு சொற்றொடர். ஓகேங்களா, ஆயிரக்காலத்து பயிர் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் என்ன, நீண்ட காலமாக இருக்கிறதுன்னு. ஓகே, காணல் நீர்னால் இல்லாத ஒன்று. அதாவது வண்டியில் போகும்போது உங்கள் ரிஃப்ளெக்ஷனில் தண்ணி இருக்கிற மாரி தெரியும் தூரத்தில். அப்புறம் அங்கே இல்லை ஒன்றுமே இருக்காது, அதான் காணல் நீர். காணல் நீர்னால் இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். ஓகேங்களா, அடுத்து சந்திப்பிழை தொடரை தேர்ந்தெடுத்துருக்க. இதில் சந்திப்பிழை தொடர்னால் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இருக்கிற ஆப்ஷனில் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இக்கு இஞ்சி கொடுத்துருக்காங்கங்கிற மாரி நீங்கள் பாருங்கள். இது ஷார்ட்கட்டு இது. ஓகேங்களா, அது 2 ஆப்ஷனை விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க ஏவும் சியும் விட்டுட்டிங்கன்னா மிச்சம் 2 ஆப்ஷன் பாருங்கள். உப்புக்கு பக்கத்தில் 2த்துலேயுமே இது இல்லை, இது 2த்துலேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அது 2த்தில் எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா, கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மாலை பகுதியில் மாலை பயிர்கள் அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் நிலப்பகுதிகளில்ங்கும் போது இங்கே இப்பு போட்டிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நிலப்பகுதியில் அதுமாரி மாலை அந்த இடத்துலையுமே இப்பு சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் பியும் டியும் பார்க்கும்போது நிலப்பகுதி அங்கேமாரி நிலப்பகுதி இப்பு கொடுத்துருக்காங்க, உழவு தொழில் இத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தெரியுதா, ரெக்கார்ட் ஆகுதா? இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், உப்பு இக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, மாலை இப்பு, இங்கே இப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிலப்பகுதி இப்பு இருக்குது, இங்கே மறைக்குதா. அதுமாரி உழவு தொழில் இந்த இடத்துலையும் இப்போ இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷனில் இங்கே இருக்கும், இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் உப்பு பக்கத்தில். அது பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். இங்கே இது இல்லையா, அங்கேயே நீங்கள் என்ன பண்ணிடணும், ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்புறம் இதை வந்து இந்த இடத்துல இல்லை, அதனால் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போவோம்.